பிரியாணி டேஸ்ட்ல சேமியா உப்புமா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்படி இல்லனா நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கடுகு போட்டு பொரிஞ்சதும், காய்கறில கேரட்டு, பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். உப்பு இப்போ போட வேண்டாம். நல்லா அது மசிஞ்சு வேகட்டும். வேகவும் பொடி பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா பொடி, மீட் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு மல்லி இலை, ஒரு புதினா சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரும்போது சூப்பரான ஒரு மணம் தெரியும். ஒரே ஒரு டம்ளர் நம்ம காப்பி டம்ளர் நார்மலான டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி சேருங்க. நான் இன்னைக்கு பட்டர்ஃப்ளைல ஒரு பாக்கெட் எடுத்துக்கேன். ஒரு பாக்கெட்டுக்கு 1 டம்ளர் தண்ணி அளவு கரெக்ட்டா இருக்கும். நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விடும்போது தண்ணி உறிஞ்சிரும். மீதி தண்ணி எல்லாம் இருக்கு பாருங்க. நல்லா மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் வச்சாலும் ஓகே தான். நல்லா பொழு பொழுன்னு சூப்பரான சேமியா உப்புமா கிடைச்சிரும். குழந்தைகளுக்கு சும்மா எம்ப்டியா குடுக்கறதோட இந்த காய்கறி லைட்டா தேவைப்பட்டா இதில சாட் மசாலா சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட எடுத்து தெரியும். இஞ்சி பூண்டு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்ப குழந்தைகளுக்கு ஒரே டேஸ்ட்ல குடுக்கறதுக்கு இப்படி வித்தியாசமா செஞ்சு குடுக்கும்போது அவங்களுக்கும் இஷ்டப்படும். நமக்கும் வேலை குறையும். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கிஷோர் சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பியாச்சு. தேங்க் யூ.